ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. இப்போ ரஜினியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான அந்த வீடியோ துணுக்கு பார்க்கும் போது இந்த படத்தின் மீது ஏதோ ஒன்று இருக்குடா. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. லாரன்ஸ் வந்து இதுக்கு டேட்டு கொடுக்கல, அதனால அவர் இந்த படத்துலேருந்து வெளியில போறாரு. கிட்டத்தட்ட பென்ஸ் படமே டிராப்டு. பொங்கலை முன்னிட்டு அஜித் கூட இந்த படம் வர்றதுனால அஜித் வெர்சஸ் பாலா. சினிமாவை நம்ம வந்து ஒரு செருப்பு மாதிரி தான் பயன்படுத்துறோம். வீட்டுக்குள்ளே போகும்போது வாசலில் கலட்டி போட்டுட்டு போகிறோம்ல, அதுதான் சரியான விஷயமா இருக்கு. ஆனால் இவங்க என்னென்ன செருப்பையே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு காவடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காங்க. உனக்கு அப்போ அஜித் குமார் கூப்பிடுறதுல உனக்கு வாய் வலிக்குதுன்னா ஏகேன்னு சுருக்கி கூப்பிடணும்னு சொல்கிறாரு. அதை விட்டு நான் தலை காலு கையின் நீயும் கூப்பிடுறேன். இந்த படத்துக்கு தாடி, இதுக்கு தாடி கிடையாது. இப்போ சுதா வந்து அது மாதிரி தாடி எடுங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தாடி எடுத்தேன்னா இப்போ அந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது, அப்போ அந்த படத்துக்கு போய் நான் ஒட்டு தாடியெல்லாம் வைக்க முடியாது. இப்போ ஜெயம் ரவி வில்லனாக நடிக்கிறாருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும். பயங்கரமாக போட்டு அரைப்பாங்க. ஸோ அதுவும் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அவரோட பிறந்த நாள் கடந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கூலி படம் வந்தது. அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ சாங்காக விட்டுருந்தாங்க. அதை பற்றின உங்கள் பார்வை என்னவா இருக்குது சார் உங்களோட? இல்லை, பொதுவாகவே லோகேஷ் கனகராஜ் வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர். ரஜினிகாந்த் வந்து கமர்ஷியல் படங்களில் நடித்தே ஒரு சூப்பர் ஸ்டாராக 40 வருடங்களாக அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. இவர்கள் இருவரும் இணைகிற படம்ங்கிறதுனால இப்போ ரஜினி ரசிகர்களிடமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, பொதுமக்களிடமும் அந்த படம் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ரஜினியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான அந்த வீடியோ துணுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ இதை பார்க்கும் போது இந்த படத்தின் மீது ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி தான் இருந்தது. பட் எல்லாத்துக்கு மேலே படம் வந்தால் தான் அது சரியாக தவறாங்கிறது நமக்கே தெரியும். இதை தொடர்ந்து பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல இன்னொரு படம் பென்ஸ்ன்ற படம் வந்து வெளிவருது. அதுல வந்து மேடி அவர்கள் வந்து மாதவன் அவர்கள் வந்து வில்லனா நடிப்பதா செய்திகள் அடிப்படுது. அது எந்த வகையில உண்மை, என்னதான் சார் நடக்கும்? இல்லை, உண்மைதான். இது குறித்த ஒரு விளக்கம் கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பென்ஸ் படம் வந்து அறிவிப்பு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இடையில என்னாச்சு அப்படின்னா அந்த படம் குறித்து ஒரு தகவல் வந்து இண்டஸ்ட்ரியில் பரவுனது. என்ன தகவல்னா, இந்த படம் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு, லாரன்ஸ் வந்து இதுக்கு டேட்டு கொடுக்கல, அதனால அவர் இந்த படத்துலேருந்து வெளியில போறாரு. கிட்டத்தட்ட பென்ஸ் படமே டிராப்டு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. எப்பயுமே வலைபேச்சுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தகவல் வரும்போது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் நாங்கள் கிராஸ் செக் பண்ணுவோம். அந்த படம் சார்ந்த தயாரிப்பாளர், இயக்குனர், யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். பொதுவாக அப்படி தான் எல்லா செய்தியுமே நம்ம கேரி பண்ணுவோம். அந்த மாதிரி பென்ஸ் படம் குறித்து வந்த இந்த தகவலை அந்த படம் சார்ந்த ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கே, படம் டிராப்டா, என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது, இந்த நிமிஷம் வரைக்கும் லாரன்ஸ் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. அதே நேரம் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, அது ஒரு நெகட்டிவ் கேரக்டரு. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஹீரோ நடித்தா நல்லா இருக்கும்னு வெயிட் பண்ணோம், பல பேரை அப்ரோச் பண்ணோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மாதவனை அப்ரோச் பண்ணியிருக்கோம், அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு தகவல் சொன்னாங்க. அதைத்தான் நாங்கள் வந்து கேரி பண்ணோம். உடனே அடுத்த நாள் பார்த்தா மாதவனே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இப்படியெல்லாம் எனக்கு தகவல் வரவே இல்லை, எனக்கே இந்த தகவல் புதுசாக இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நம்ம சொன்னது ஒரு பொய்யான அல்லது தவறான தகவல்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் நமக்கு இந்த தகவல் சொன்னது அந்த படக்குழுவினர் தான். அதனால் இந்த தகவல் ஒருவேளை பொய்யாக இருக்கும் பட்சம் நமக்கே ஒரு தவறான தகவல் சொல்லப்பட்டதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இவர்கள் வந்து மாதவனை அப்ரோச் பண்ணி இவர் ஒரு சம்பளத்தை கேட்டு அது இவர்களுக்கு உடன்படாமல் அவர் மறுத்து இருக்கலாம். அதை கூட இவருடைய நாசுக்கா இப்படி சொல்லியிருப்பாருன்னு கூட எனக்கு தோணுது. ஓகே சார். ஹீரோக்கள் வில்லனா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸில். இப்போ அது தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து வில்லனா பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு வில்லனா இவர் பண்ணுறதுக்கு காரணம் பணம் தான் அப்படின்ற ஒரு செய்திகள் வெளிப்படுது. இதை பற்றி நம்ம பார்வை என்ன சார்? இல்லை, உண்மைதான். இன்னொன்று ஹீரோக்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் அப்படி ஹீரோவாகவே நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கே அது போர் அடிச்சிடும். என்னடா இது, வர்றோம், லவ் பண்ணுறோம், சண்டை போடுறோம், இதுதானா அப்படின்னு தோணி இப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நடித்தா என்ன அப்படின்னு எல்லா ஹீரோக்களுக்குமே
தோணும். சமீபத்தில் கூட பிக் பாஸில் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், அவர் ஏன் வில்லன் கேரக்டராக நடிக்கிறேங்கிறது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தார். உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ரு அது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நிஜ வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்த்தா நமக்கு பயங்கர கோபம் இருக்கும், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. ஆனால் என்னென்னா அதை இப்போ நீங்களும் நானும் வெளிப்படுத்துகிற மாதிரி அவரால் வெளிப்படுத்த முடியாது. என்னென்னா அந்த இமேஜ், இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவன்கிட்ட வந்து நம்ம ரொம்ப வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த நடிகன்கிற இமேஜ் வந்து அதை தடுக்கும். யாராவது பார்த்தா நம்மளை தப்பாக நினைப்பாங்களேட்டு அதெல்லாம் அடக்கிக்குவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்களை நான் எனக்குள்ளேயே அடைக்கிறேன். இந்த மாதிரி வில்லன் கேரக்டரில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே அங்கே வெளியில் வரும். அதை மக்கள் பார்த்தா அடடா சூப்பராக நடிக்கிறான்னு கை தட்டுவாங்க. அது என்னன்னா இப்போ எங்கிட்ட இருந்த அந்த கோபம் தான் அப்படியெல்லாம் வெளிப்படுறது. அதனால தான் நான் வில்லன் கேரக்டரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாயிண்ட்டு. மற்ற ஹீரோக்களும் கூட இன்றைக்கு வில்லனாக நடிப்பதற்கு இந்த மாதிரியான உளவியல் காரணங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி வில்லனாக நடிக்கும் போது கிடைக்கிற பணம், இப்போ ஜெயம் ரவி வந்து சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா ஒரு படத்தில் நடிக்கிறாரு, 16 கோடி ரூபா அவருக்கு சம்பளம். கிட்டத்தட்ட ஹீரோவாக நடிப்பதற்கும் 15 கோடி ரூபா வாங்குறாரு, அது வேற விஷயம். ஆனால் ஹீரோவாக நடித்தா கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் டேட் கொடுக்கணும், ஒரு 80 நாள் டேட் கொடுக்கணும். ஆனால் ஒரு வில்லனாக நடிக்கும் போது 20லிருந்து ஒரு 25 நாள் டேட் கொடுத்தாவே போதும். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 மடங்கு சம்பளம் கிடைக்கிறதா தானே அர்த்தம். ஸோ அதுவும் கூட ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஜெயம் ரவி வில்லனாக நடிக்கிறாருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும். எல்லா ஊடகங்களும் இதை பற்றி பயங்கரமாக போட்டு அறப்பாங்க. ஸோ அதுவும் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் காரணம்னு நினைக்கிறேன். சார், சுதா கோங்கராவுக்கும் சிவகார்த்திகேயன், ஏன்னா புறநானூறு வந்து ஆல்ரெடி சூர்யா அவர்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது, அது ஒரு சர்ச்சையின் பேரில் சூர்யா அவர்கள் வெளியே போயிட்டாரு. இப்போ சுதா கோங்கராவுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு மோதல் இருக்கிறதா அப்படின்ட்டு நிறைய செய்திகள் வெளிப்படுது. இதை பற்றி நம்ம பார்வை என்ன? இல்லை, அப்படி ஒரு விஷயம் நடந்தது, ஆனால் இப்போ அது சரியாயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த புறநானூறு என்று பெயர் வைக்கப்பட்டிருந்த அந்த படம் இப்போ வந்து வேற ஒரு பேரில் தான் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா 60களில் நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்திய கதை. அப்போ நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், முக்கியமாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனை அது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சிவகார்த்திகேயன் கெட்டப்பில் வரணும். இப்போ தாடியை எடுத்துட்டு நார்மலான ஒரு கெட்டப்பில் இருக்கணும் கதைப்படி. ஆனால் இவர் என்னன்னா அதே இதில் வந்து சுதா படத்தில் நடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் சிபி சக்கரவர்த்தியுடைய படத்துலேயும் நடிக்கிறதா பிளானு. இந்த படத்துக்கு தாடி, இதுக்கு தாடி கிடையாது. இப்போ சுதா வந்து அது மாதிரி தாடி எடுங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தாடி எடுத்தேன்னா இப்போ அந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது, அப்போ அந்த படத்துக்கு போய் நான் ஒட்டு தாடியெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதில் 2 பேருக்கு ஒரு கிளாஷ் வந்துருச்சு. இப்போ என்னன்னா அந்த சிபி சக்கரவர்த்தி படம் இருக்குல்ல, அது வந்து இப்போ தள்ளி போயிடுச்சு, மார்ச் வரைக்கும் தள்ளி போயிடுச்சு. அதனால இப்போ அவர் ரொம்ப ஈஸியாக தாடியை எடுத்துட்டாரு. இப்போ இந்த படத்தில் நாளையிலேருந்து அவர் நடிக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஆரம்பத்திலிருந்தே அவர்களுடைய மனஸ்தாபங்கிறது பேசி தீர்க்கப்பட்டுருச்சு. சூர்யா அவர்களை பற்றி பார்க்கலாம் சார். என்னன்னா அவர் கங்குவான்ற படம் எடுத்துகிட்டு வந்தார், அப்புறம் பிளாப்பாக அது முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வந்து அவர் நல்ல கதைக்காகவும் படத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைமில் தான் புறநானூறு ஒரு இந்திய எதிர்ப்பு படமாக இருக்கிறது வெளியே வந்துட்டார். இப்போ நடிக்கிற சூர்யா 45ல் ஆர்ஜே பாலாஜி படத்துலேருந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து விலகிட்டாரு அப்படின்ற செய்தி அடிப்படுது. 1 வருஷத்துக்கு ஏஆர் ரகுமான் வந்து மியூசிக் பண்ண மாட்டார் அப்படின்ற செய்திகளும் வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் 1 வருஷம் பிரேக் எடுக்க போகிறாங்கிறதுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு செய்தி வரும்போது ரஹ்மானுடைய மகள் கத்தீஜாவே வந்து மறுத்துருக்காங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆக்சுவலி சூர்யா 45ல் நடந்தது என்ன அப்படின்னா, சூர்யா 45 வந்து இப்போ படப்பிடிப்பு தொடங்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் செப்டம்பர் ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த படத்துக்கு வந்து ரஹ்மானை தான் மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தாங்க. இப்போ ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடனடியாக ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி அடிப்படையில் நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் நான் வந்து ஒரு 3-4 மாதம் பிரேக்குக்கு அப்புறமா தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து இவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பாடல் கொடுத்தா தான் நீங்கள் பாடல் காட்சி எடுக்க முடியும். ரிலீஸ் தான் செப்டம்பர், ஆனால் இப்போ ஷூட்டிங் இப்போ தானே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு இவங்க வெளியில் வந்து அந்த சாய் அபயங்கருங்கிறவரை மியூசிக் டைரக்டராக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. பட் இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் 1 வருஷம் பிரேக்கு 2 வருஷம் பிரேக்குங்கிற மாதிரி செய்தி பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ அஜித் அவர்கள் எடுத்தால் இதுக்கு முன்னாடி தலைன்னு சொல்லி கூப்பிடாதீங்க ஏகேன்னு போதும் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு பாடல் ஒன்று வெளியே வந்து அஜித்தே கடவுளே அப்படின்ற விஷயம், அதையும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்வை இல்லை. அது ஒரு சரியான விஷயம் தானேங்க. ஏன்னா அஜித் வந்து ஒரு மனிதர் தானே, அவர் எப்படி நீங்கள் கடவுளாக சொல்ல முடியும்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நடிகனை திரையில் நீங்கள் ரசிங்க, அது தப்பு கிடையாது. அதே நேரம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ரசிப்பை வந்து அதோடு நிறுத்திட்டு நீங்கள் ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு வந்துருங்க. புரியுதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் சினிமாவை
நம்ம வந்து ஒரு செருப்பு மாதிரி தான் பயன்படுத்துகிறோம். வீட்டுக்குள்ளே போகும்போது வாசலில் கலட்டி போட்டுட்டு போகிறோம்ல, அப்படித்தான் நீங்கள் சினிமா பார்த்துட்டு போனாலும் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த சினிமாவை மறந்துட்டு போகணும். அதுதான் சரியான விஷயமா இருக்குது. ஆனால் இவங்க என்னென்னா செருப்பையே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு காவடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காங்க. அது வந்து ரொம்ப தவறானது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இதெல்லாமே. ஒரு மனிதனை வந்து ஒருத்தன் கடவுளாக சொல்கிறான் அப்படின்னா அவன் நிச்சயமாக ஒரு நல்ல மனநிலையை கொண்டவனாக இருக்க முடியாது. ஒரு நல்ல டாக்டர்கிட்ட தான் காட்டணும். அதுதான் அந்த விஷயத்தை உணர்ந்து தான் அஜித் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னை வந்து அப்படிலாம் பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர். அப்போ அவரே நீங்கள் கடவுள் அப்படின்னா அவருக்கு வந்து நெருடலாக இருக்குமா இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய செயல் எனக்கு வந்து கவலை அடைய வச்சிருக்குன்னு சொல்கிறாரு. நீ யார் சந்தோஷப்படுவார்னு நினச்சி இப்படி கோஷம் போடுறியோ அவருக்கே அது பிடிக்கலை. புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை நீ மாற்றிக்கணுமா வேணாமா? இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட வந்து வாயா போயானோ இல்லை வா போன்னோ பேசுகிறான்னு வச்சுக்கோமே, நமக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒருத்தன் பேசுனான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிட்டத்தட்ட இது அதே மாதிரியான ஒரு விஷயம் தானே. அதனால் அவருக்கே பிடிக்கலைங்கும் போது நீ நார்மலாக பிஹேவ் பண்ண. அவர் என்னென்னா என் அப்பா அம்மா எனக்கு வச்ச அஜித்குமார் என்ற பெயரில் என்னை அழையுங்கள்ங்கிறாரு. உனக்கு அஜித் குமார் கூப்பிடுறதுல உனக்கு வாய் வலிக்குதுன்னா ஏகேன்னு சுருக்கி கூப்பிடணும்னு சொல்கிறாரு. அதை விட்டு நான் தலை காலு கையின் நீயும் கூப்பிடுறேன். அது அவருக்கே பிடிக்கலையே, அதை தான் அவர் சொல்கிறாரு. சார், இப்போ அஜித் அவர்கள் எடுத்து பார்த்தோன்னா இப்போ விடாமுயற்சி படம் வந்து ஒரு பக்கம் வந்து வெளியே வருமா வராதா அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. இப்படியே வெளியே வந்தாலும் விடாமுயற்சியும் மணங்கானும் ஒரே நாளில் வெளியே வரப்போகுது. பாலா வெர்சஸ் அஜித் அப்படின்ற ஒரு போட்டி நேரிடும் அப்படின்ற நிறைய செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பார்வை என்ன சார்? இல்லை, விடாமுயற்சி பொங்கலுக்கு வருமா வராதாங்கிற ஒரு டிஸ்கஷன் இங்கே போயிட்டுருக்கு. பட் அதே நேரம் இப்போ அந்த படத்தினுடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகம் எடுத்திருக்கிறத பார்த்தா நிச்சயமாக பொங்கலுக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நாளில் பார்த்தீங்கன்னா பாலாவுடைய வணங்கான் படமும் வருது. எந்த நம்பிக்கையில் வருது? வழக்கமாக பார்த்தீங்கன்னா அஜித், விஜய் போன்ற நடிகருடைய படங்கள் வரும்போது மற்ற படங்கள்லாம் தெரிச்சு ஓடிடும், நமக்கு தியேட்டர் கிடைக்காதுப்பான்னு போயிடும். ஆனால் இவங்க வந்து தைரியமாக வர்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு படங்கள் எல்லாமே ஜனவரி 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகிடுது. அநேகமாக ஒரு வியாழக்கிழமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வெள்ளிக்கிழமையாக கூட இருக்கலாம். அப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நிறைய விடுமுறை இருக்குது. ஸோ ஒரு 10 நாள் விடுமுறைங்கிறது ஒரு மொக்க படம் ரிலீஸ் ஆனால் கூட அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து இப்போ விடாமுயற்சி மட்டும் வர்றதாகவே வச்சுக்கோமே, 10ஆம் தேதி போய் ஒருத்தன் பார்த்துருவான். அப்போ 19ஆம் தேதி வரைக்கும் அவன் வீட்டிலேயே உட்காந்துருப்பான். அவன் ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்ல, மீண்டும் விடாமுயற்சியை பார்ப்பான்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ வணங்கான் படம் வருது, கேம் சேஞ்சர் வருது. ஸோ இதெல்லாம் இந்த பொங்கல்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அஜித் கூட இந்த படம் வர்றதுனால அஜித் வெர்சஸ் பாலா அப்படின்லாம் நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2 ஹீரோக்களுடைய படம் வந்தால் நம்ம அஜித் வெர்சஸ் விஜய், அஜித் வெர்சஸ் சூர்யான்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு இயக்குனரின் படம், இது வந்து ஒரு ஹீரோவுடைய படம். அடிப்படையில் தான் பாலா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதா, அதனால தான் இந்த விஷயங்கள் வெளிவருதா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் என்றைக்கோ நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு நீங்கள் பாலா கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த சம்பவத்துக்காக அவரும் வருத்தப்படுவார். அஜித் கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஆமாம் நான் பண்ணது கூட கொஞ்சம் தப்பு தானே, அவரும் கூட வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயுமே காலம் வந்து நம்மளை பக்குவப்படுத்தும். அதனால் அவர்களே மறந்து போன ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை 2 பேரையும் ஒப்பிடுவது வந்து சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.